நண்பர்களே, என்னடா ஒரு நாள் வீடியோ போடுறேன், இன்னொரு நாள் வீடியோவே போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இனிமேல் ரெகுலராக போட்டுட்டா போச்சு. இப்படி தான் சொல்கிறேன், ஆனால் போட மாட்டேன்னு நினைக்காதீங்க. இனிமேல் கண்டிப்பாக வந்துடும். இந்த மேட்ச் என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கூட கமெண்ட் பாக்ஸை சாட் பாக்ஸாக மாற்றி நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோமா. அப்படியே அவர் யூஐடியும் கொடுத்து வாங்க ப்ரோ, ஒரு மேட்ச் என் கூட ப்ளே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னாரு. இதுக்கு என்ன ப்ரோ வந்து ப்ளே பண்ணிட்டா போச்சுன்னு அவர் கூட போய் நல்லா ஜாலியாகவே தாங்க ப்ளே பண்ணிட்டு கிடந்தோம். நல்லா பிஆர் போனோம், மைனஸ் ஆகுது, டக்குன்னு சிஎஸ் மாற்றோம், டக்குன்னு பிஆர் போவோம். நம்ம பாட்டு ஜாலியாக விளையாட வேண்டியதான். நண்பர்களே, அவர் கூட விளையாடுறப்ப நம்ம கூட ஒரு பையன் விளையாண்டு அவன் நமக்கு தெரிஞ்ச பையன் தான். நமக்கு லைட்டா ஒரு சின்ன ஒர்க் வந்துருச்சு, அதனால ஒரு 5 நிமிஷம் நின்று ப்ரோ, போயிட்டு உடனே வந்துடுறோம் ப்ரோ அப்படின்னு அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அவர் எனக்கோசரம் லாபியில் அப்படியே தான் நின்றுட்டு இருக்காரு. ஆனா நம்ம பையன் கம்மன் இல்லாம, அவனுக்கு ஃப்ரீ ஃபயரை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது, மண்ணு பையங்க அவன் கம்மன் இல்லாம ரூம் மேட்ச் அவரை கூப்பிட்டுருக்கான். சப்ஸ்கிரைபரும் போர் அடிக்குதுன்னு போயிருப்பாராட்டியா. நம்ம அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயருக்குள்ள போயிட்டு இருக்கோம். ஃபோன் அடிக்கிறான் நம்ம பையன். ஃபோன் அடிச்சுட்டு என்னடா அவன் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட போய் தோத்துட்டாரு அப்படிங்கிற. நீங்களே சொல்லுங்க, கம்மனு லாபியில் எனக்காக நின்னவரை இவன் கூட்டிட்டு போயிட்டு இவனே அடிச்சு போட்டு தோத்துட்டாருன்னு என்கிட்ட வந்து சொல்றான். நண்பர்களே, உண்மையா சொல்ல போனோம்னா அவன் சல்லி பையன், நம்ம கிட்ட 100 வாட்டி தோத்துருக்கான்.